ஆஸ்திரேலியாவில் சிட்னி பட்டணத்தில் ப்ளூ மவுண்டன் என்கிற மலை பிரதேசம். பின்னால் பார்த்தீங்கன்னா 3 அப்படியே மலை தெரியுதில்ல, அதுக்கு பேர் த்ரீ சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மவுண்டன் பகுதியை. அது மாதிரி அழகான ஒரு பகுதி இது. அங்கிருந்து பேசுவதிலே நான் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் கர்த்தரே தஞ்சமானவர். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். வாழ்க்கையில நான் சிறுமைப்பட்டு போயிட்டேன். ஒரு காலத்துல நல்லா வாழ்ந்திருந்தோம், ஆனா இப்ப சிறுமை அனுபவிக்கிறோம். ஆசீர்வாதத்தை நாங்க இழந்துட்டோம், நன்மைகளை இழந்துட்டோம். இன்னைக்கு இழப்புக்கு மத்தியில சிறுமைப்பட்ட சூழ்நிலையில கலங்கி கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கலாம். ஒரு பக்கம் சிறுமைப்பட்டு போயிட்டோம், இன்னொரு பக்கம் நெருக்கப்படுகிறோம். மனிதரால் உண்டாகிற நெருக்கம், அதிகாரிகளால் உண்டாகிற நெருக்கம், பொறாமை கொண்ட மக்களால் உண்டாகிற நெருக்கம், மேல் அதிகாரிகளால் உண்டாகிற நெருக்கம், இந்த மாதிரி எல்லா பக்கத்துல நெருக்கப்பட்டு ஏற்கனவே சிரமப்பட்டு போயிட்டோம், இப்ப நெருக்கப்பட்ட நிலைமையில கஷ்டப்படுகிறோம் என்கிற நிலைமையில இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமானவர். அவர் சகல விதத்துல நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு சிலுவையிலே பாடு அனுபவித்தவர். நம்முடைய பாடுகள் அவருக்கு தெரியும், உடைய வேதனை அவருக்கு தெரியும். நீங்க இழந்து போன நிலைமையில அடைக்கலத்தை தேடி இயேசுவோட வந்திருக்கிறீங்கள, அவர் உங்களுக்கு அடைக்கலமா இருப்பார். ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது. நெருக்கப்படுறீங்கல்ல, அதிலிருந்து வெளியே கொண்டு வருவார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட போது, என் ஜனங்களுடைய நெருக்குதலையும் ஒடுக்குதலையும் கூக்குரலை கேட்டேன் என்று இறங்கி ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்து வெளியே கொண்டு வந்தார். இந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார் என்றால் அவர் உங்களுக்கு அடைக்கலமானவர். பயப்படாதங்க. ரொம்ப காலம் இந்த நெருக்கத்தில் இருக்க மாட்டீங்க. ரொம்ப காலம் உங்களை யாரும் ஒடுக்கி விட முடியாது. தேவன் அவளை சிதறடித்து அவருடைய கையிலிருந்து உங்களை விடுதலையாக்கி விடுதலையோடு நடக்கும்படி கர்த்தர் செய்வார். விசுவாசிங்க. இயேசுவே, எனக்காக சிலுவையில் நீங்க கைவிடப்பட்டு நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டீங்க. என்னுடைய பாடுகள் உங்களுக்கு தெரியும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஒரு சின்ன ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் அற்புதம் செய்வதை காண்பீங்க. ஆண்டவரே, நெருக்கப்பட்ட எங்களுக்கு நீர் அடைக்கலமா இருக்கிறீர். ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவன். இந்த சூழ்நிலையை மாற்றி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.